வளமுடன். இன்றைய நாள் 5/2/2026 விஸ்வாவசு வருடம் தை மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 12:30 முதல் 1:30 வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை, சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் 6:36, கரணம் 3 மணி முதல் 4:30 வரை, திதி இன்று அதிகாலை 2:50 வரை, திருதியை பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:49 வரை, பூரம் பின்பு உத்திரம். யோகம் இன்று காலை 6:35 வரை, அமிர்த யோகம் பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 12:49 வரை, திருவோணம் பின்பு அவிட்டம். குள்ள குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கும்பனே, விநாயகனே நமோஸ்துதே. விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும். மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷராசி நேயர்களே, பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும், மனதில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள், அலைச்சல்கள் அதிகமாகும், மனதில் மாற்றங்கள் ஏற்படும், பணியில் இருந்து வந்த தடைகள் விலகும், மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை ஏற்படும், நன்மையான நிலை அமைய பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அஸ்வினி பிரச்சனைகள் தீரும், பரணி நினைத்தது நிறைவேறும், கிருத்திகை ஆர்வம் ஏற்படும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிஷபம் சுக்ர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, ஒத்துழைப்பான நிலை எதிலும் அமைய பெறுவீர்கள், அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும், எடுக்கும் முயற்சிகளில் எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும், வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள், மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை ஏற்படும், நினைத்த காரியம் நிறைவேறும், சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும், தடைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை அனுகூலங்கள் ஏற்படும், ரோஹிணி நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள், மிருகசிரீஷம் ஆதரவுகள் கூடும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிதுனம் புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயா. மிதுனராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்துடன் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும், வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும், மகிழ்ச்சியான நிலை ஏற்படும், ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள், புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், தொழிலில் ஆர்வமான நிலை உருவாகும், மேல் அதிகாரிகளின் நட்புகள் கிடைக்கும், வெற்றிகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிருகசிரீஷம் நினைத்தது நிறைவேறும், திருவாதிரை ஆர்வம் உண்டாகும், புனர்பூசம் நட்புகள் கிடைக்கும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கடகம் சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடகராசி நேயர்களே, எதிலும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது, வீட்டு விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை குறைத்து கொள்வது நல்லது, சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும், தடைப்பட்ட வேலைகள் நிறைவேறும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், திறமைக்கேற்ற மதிப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள், செலவுகளை குறைத்து கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியான நிலை உருவாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும், பூசம் நெருக்கம் உண்டாகும், ஆயில்யம் பிரச்சனைகள் தீரும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிம்மம் சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா. ராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், ஆதரவான நிலை அமைய பெறுவீர்கள், தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது, தொழிலில் லாபம் ஏற்படும், ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள், உடன் பிறந்தவர்களை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும், கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மகம் ஆதரவுகள் கிடைக்கும், பூரம் பேச்சுக்களை குறைக்கவும், உத்திரம் நெருக்கம் அதிகமாகும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கன்னி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத்.
கன்னிராசி நேயர்களே, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீர்கள். அலைச்சல்கள் அதிகமாகும். சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும். பணியில் மாற்றங்கள் உண்டாகும். திடீர் செலவுகளினால் சேமிப்புகள் குறைய பெறுவீர்கள். சிந்தனைகள் அதிகமாகும். உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். பொருள் வரவுகள் மேலோங்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திரம் வளமான நாள். ஹஸ்தம் மாற்றங்கள் ஏற்படும். சித்திரை பொருள் வரவுகள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஆம், சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, பணியில் லாபமான நிலை ஏற்படும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். குழந்தைகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. எடுக்கும் முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். லாபமான நிலை அமைய பெறுவீர்கள். தன்னம்பிக்கை கூடும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். பணியில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். கௌரவங்கள் மேலோங்கும். பிரச்சனைகள் தீரும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். சித்திரை தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். சுவாதி வருமானம் கூடும். விசாகம் கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிகராசி நேயர்களே, தேடல் தொடர்பான விஷயங்களில் மேன்மையான நிலை ஏற்படும். வீட்டில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியான நிலை அமைய பெறுவீர்கள். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். லாபமான நிலை அமையும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். விசாகம் மேன்மையான நாள். அனுஷம் ஆதரவுகள் கூடும். கேட்டை லாபங்கள் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தனுசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். எடுக்கும் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் கிடைக்கும். லாபமான நிலை எதிலும் அமைய பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். வியாபாரத்தில் கௌரவங்கள் கூடும். தடைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மூலம் நல்ல முடிவுகள் கிடைக்கும். பூராடம் வளமான நாள். உத்திராடம் யோசித்து செயல்படவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். ராசி நேயர்களை, வேலை செய்யும் இடத்தில் லாபமான நிலை ஏற்படும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் கூடும். வேகமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். சுப செய்திகள் கிடைக்கும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். ஆதரவுகள் அதிகமாகும். மேன்மைகளும் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். திருவோணம் வேகமாக செயல்படுவீர்கள். அவிட்டம் லாபங்கள் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களே, உத்தியோகத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். தேகநலனில் மாற்றங்கள் உண்டாகும். புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். எதிலும் தன்னம்பிக்கை அதிகமாகும். வியாபாரத்தில் சிந்தனைகள் கூடும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். மனதில் புதுவிதமான அனுபவங்களும் சிந்தனைகளும் கிடைக்கும். செலவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் ஆதரவுகள் கூடும். சதய மாற்றங்கள் உண்டாகும். புரட்டாதி குழப்பங்கள் தீரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீனம் குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். நேயர்களே, பணியில் கௌரவங்கள் கூடும். மனதில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியான நிலை உருவாகும். எதிர்பாராத திடீர் அலைச்சல்கள் கிடைக்கும். அனுபவங்கள் மேலோங்கும். முயற்சிகள் கைகூடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம்.
புரட்டாதி குழப்பங்கள் தீரும். உத்திரட்டாதி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். ரேவதி நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.